இந்த பாட்டு யாருக்குமே புரியாது. கூட்டு பார்க்க வர சொல்றானா போக சொல்றானா என்னமோ நோத்தாங்கம்மான்னு பாருன்னு நினைப்பேன். இந்த பாட்டை கேட்டு போய் பரிச்சு எழுத புரியலா கிடையாது. லேது 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 ஐயா நல்லா உட்காருங்க. இடலாட்ட கூட உள்ள படுக்கிறீங்களா பாருங்க. கப்பலிங்க வாயில சொருவி விடுறேன். அருமையான மைசன் சனன் தானே வாடகைக்கு எடுத்துருக்கியா? சத்தியம் பண்ணு. ஏய் லைட்டு பூரா ஒரு மாதிரியா மின்னுதே சொந்தா சாமி. இவன் யாரா கத்திக்கிட்டே இருக்கேன். சத்திக்கிட்டு எறும்பு கடிச்சு பிடிச்சா என்னடா? ஒரே ஒரு விஷயம், எந்த ஒரு இதாக இருந்தாலும் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, திரைப்படமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கலை நிகழ்ச்சியாக இருந்தாலும் பொழுதுபோக்கு அம்சத்தை மட்டும்தான் பார்க்கணும். சும்மா ஆயின்றது தலைவான்றதெல்லாம் கிடையாது. உங்கள் குடும்பத்தை பாருங்கய்யா. நான் கூத்தாடினாத்தேன் என்னை நம்பி அத்தனை ஏலவாளையாக அன்பாளையத்தில் படுத்துக்கிறேன். நான் கூத்தாடிட்டு ஏதோ அந்த கூத்தாடினால முடிஞ்சது ஏலவாளைக்கு கஞ்சி ஊற்றுறேன், அவ்வளோதான். சும்மா வந்துட்டு தலைவான்றது நோத்தான்றது நொம்மான்லாம் உள்ள செல்ஃபி எடுக்க வர்றவே முண்டை நிறைய உதவ வர்றேன். நிறைய உதவ வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு நீதான மருதமணின்றேன் என்னைய. அவன் மருதமணி சுண்டி இடுறார். ஆமாம், மருதமணிக்கு பிறந்தவன் சின்னத்தா மயன் தொலைஞ்சாண்ட மயிர் பெட்டிக்காரன் முகரையை பாருங்கத்தான். எல்லாச்சவே கஞ்சி ஊற்ற முடியாது. சரிடா சரிடா. ஒரு குடி சோத்தை தின்னுட்டு சட்டியை நெளிக்கிறேன், அதையும் திங்கலாம். இந்த வந்துட்டானா செனப்பரிச்சாளி வால்யூம் எக்கோ. ஏய் அவன் பரவாயில்ல, நீ அள்ளிட்டியாடா குண்டிங்க. ஹலோ 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 ஹலோ. இந்த சுக்கு காப்பியா டீயாப்பா எதில் போய் முடியுதுன்னு பார்க்குறேன். தூக்கத்தில் எதிலையாவது வைக்க போகிறேன். சூடு தாங்காமல் உன்னை விழுத்தாண்டி இப்படி பாய போகிறாங்க. அவ்வளோதான் அவ்வளோதான். என்ன இந்த சுக்கு காப்பியை கொட்டையில் வைக்கலாமா? ஏன் கிளச்சி பார்த்துட்டு வா. நீ எல்லாம் பிறக்கவே விடாது. அண்ணன் தான் மன்னங்க கொண்டுது. முதல்ல அந்த கிராமத்தை வணங்கி அண்டா தொண்ட முண்டை இல்ல விடுவேன். சுட்டு வட்டாரத்துல வருகை தந்து தொண்டில கிச்சு கிச்சுன்னு வரி தெரியல மொட்டனாக்கு. சரிடா சரிடா. சுட்டு வட்டாரத்துல இருந்து வருகை தந்து அண்ணன் தம்பிகளை நான் வணங்கி கிராமத்திலே கொன்னையூர்
கப்ளிங் தொங்காசுறேன். பேரன்பு கொண்டு பெரியப்பா சித்தப்பா மயங்களே, பெரும் மதிப்புக்குரிய புருஷனை வீட்டுக்கள் அழைத்து கராத்தை, கும்பு, சூடோ போன்ற ஆயுதங்களால் அட்டாக் பண்ணி வெதர்களை காலி பண்ணும் அன்பு தாய்மார்களே, டெய்லி ஒவ்வொரு வீட்லயும் இப்படித்தான் நடக்குதானே? நீ மூடுறா கண்டாலிமேனே, வேலை மசல பாடுறா. இவன் அடி வாங்கினது தெரியாது, கெந்திரியான் காலை. இது அடுத்தவளை சொல்லிக்கிறார் மயிறு. அதனால தான் எனக்கு பாட முடியல. என் பொண்டாட்டி உதஞ்சிட்டான்னு. அவன் மூத்தத்தை குடி உப்பு கச்சுமுனே எப்படி ஊத்துறானே. பசித்தவருக்கு ஒரு வேளை உணவு கொடுப்பதில் ஆண் வர்க்கம் பூரா கேப்டன் விஜயகாந்த் ஐயாவா பார்க்கிறேன். தான் பிள்ளைக்கு சோறு ஊட்டும் போது பக்கத்து வீட்டு பிள்ளை வருகின்ற பொழுது ஒரு வாய் அந்த பிள்ளைக்கும் ஊட்டிவிடக்கூடிய தாய்மார்களை பூரா அன்னை தெரசாவா பார்க்கிறேன். எம்கேஆர் பொம்பளையாள்கிட்ட உள்ள பழக்கம் இதுதான். உங்களை பற்றி சொன்னேன்னே, எந்த பொம்பளையாவது கைதட்டினியா? அதுக்கு தானே புருஷன் புழக்க வாங்குற. உலகத்திலே உழைக்கும் வர்க்கம் யார் என்றால் ஆண்கள். உண்மைதான். புலி, கணேஷ் போயல, கப்ளிங், டொங்காஸ், நீக்ரோ, செக்ஸ் வீடியோ, ஓயே மியூசிக். எந்திரிச்சு வெளியே வராது வேப்பாயமேனே. ஏவுகணை நாயகன் இங்கே இருக்கக்கூடிய இந்த வாலிபருடைய இளைஞருடைய எழுச்சி நாயகன் யாருன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிறந்து பேய்க்கரம்பில் அடைக்கலம் காத்துக் கொண்டிருக்கின்ற தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அப்துல் கலாம் ஐயா தான் சொன்னார், நான் செத்தாலும் பரவாயில்ல ப்ரோ, இளைஞர் கையில இந்தியா இருக்கு. உண்மைதாங்கய்யா. 12 மணி அடிச்சா அவன் கையில தான் கப்பு தண்ணி, எல்லாமே கப்பு தண்ணி, சைடிஷு போயல கபட்டில் வச்சு தெரியுறாயா. ஓ அங்க மாடுகளும் அத்துட்டு போயிரு. சிரிச்சுக்கங்க வச்சு கருத்து சொல்வது வேலை இல்லை. கருத்து சொன்னா என்ன அங்கிட்டு போய் ஒரு பப்புனா கோத்தாங்கம்மன் வைறான். சைட் ஃபார்வர்ட் எம்கே. ஐயோ 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 அண்ணே, என்னப்பா என்ன வருச்சூர் பழனியை போய் செத்து போயிட்டாராம்னு மூடுறா. அவர் செத்து 20 வருஷம் ஆச்சு. இப்போ இது காமெடின்னு பண்ணிவிட்டே, ஆனால் காமெடி எடுபடலை. போய் நாண்டுருச்சா என்ன காமெடி மயிருமேனே. எங்கனே வர காமெடின்ற பேர்ல என்னைய காலி பண்ற. தகட வச்சு வெட்டி இழுத்துறான். ஒழுக்கமாறு என்னது? நீ ஒரு சூத்துவத்தி மையமே. அவனோட என்னடா சேர்க்க? பேரம்பத்தி எடுத்துட்ட பேப்பாய மேனே, அவன் கூட என்னடா சேர்க்க? அவன் செல்லி மடுவு செஞ்ச சர்ச்சு மாதிரி இருக்கேன். அவன் மடு அல்லதே ப்ரோ. என்ன கோதுமத்தோடு போடுவீங்களா? உர வைக்கிறியா? அல்ல காம்பு அல்லுதடா. அதுக்குள்ளே வித்து திருத்துட்டு இங்கே வந்துட்டேன். வியாபாரம் ஓடலை. வாப்பா, உனக்கு நான் காசு தரேன், நீ அன்பாளையத்துக்கு வா. வாப்பா, நான் உன்னைய காப்பாத்துறேன் வா. ஆனா இந்த வயசுலையும் தன்னுடைய உழைப்பை நம்பி வாழக்கூடிய இப்படி தமிழர்களை எம்கேஆர் பாதம் தொட்டு வணங்குறேன். வாழ்த்துக்கள் என் பெரியப்பா. நல்லா இருப்பா. உனக்கு எதா இருந்தாலும் என்கிட்ட கேளு.
இதை எதுக்கு இதை தூக்கிக்கிட்டு சூட்டில் விற்றுக்கிட்டு 4 பேர் ஒன்னே இந்த வியாபாரம் பார்த்தாலும் உங்கள் ஊரில் சொல்லுவாங்க நல்லா காசு சம்பாரிச்சு விட்டேன். நீ வா அன்பாளையத்துக்கு வா, ஒரு சின்ன பிள்ளைய ரெடி பண்ணுறேன், சோஞ்சுக்கிட்டே படுப்பேன். இன்னும் வியாபாரம் புல்லுன்னு இருக்கும். தம்பிக்கு ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணி விடுனே. இன்னும் வியாபாரம் அங்கே வைக்க மாட்டார், உள்ளே வருவார். சின்ன பிள்ளைன்றானே எப்போ ரெடி பண்ணி தரேன். எனக்கு ஏதாச்சும் ஒன்று கரெக்ட் பண்ணி விடுவேன். அப்பத்தா சுடுகாட்டில் படுத்து கிடப்பா. அது சேச்சி போய் வச்சு தோண்டினா நெஞ்சலும் போகிறோம். சூம்பிட்டு படு போடா அப்போ முண்டை. டோட்டல் சங்கத்திலே கிறிசு கட்ட பப்புன்னு யாருன்னா எம்கேஆர் தான். இதில் என்ன தெரியுமா, எல்லாரும் மற்றவங்களுக்கு எனக்கு உள்ள வித்தியாசம் ஒன்றே ஒன்றுதான். நாடக மேடையிலே அவர்கள்லாம் சாதிக்க பிறந்த நடிகர்கள். நான் அப்படி கிடையாது. நான் அதிக தமிழர்களை சம்பாதிக்க பிறந்தவன். அதே நான் நேரடியாக உங்கள்கிட்ட ஒரு பைக்கில் நின்று வீட்டில் நின்று ஊரில் நின்று பேசுகிற மாதிரி தான் பேசுவேன். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தெரிகிற ஆள்லாம் கை தூக்குங்க. நீ கீழே ஓடுறா, நீ தாண்டா அவரை கொண்டது, எலி வச்சு தான் செத்து போயிருக்காரு. இருடா, இவ என்ன சரக்கு அடிச்சான்னு சீரட்டு எழுதி வாங்கலாம். ஆனால் கண்டாரு நிறைய இடத்துல விழுந்திருக்காண்டா. அந்த மாதிரி காலெல்லாம் தலை பின்னுதாடா. டே பைக்கில் விழுந்தே எங்க நீ மண்டி ஓட்டியாடா. மாலா கோபால் இதுல ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கவனிச்சிக்கல. அரசாங்க பள்ளிக்கூடத்தையும் படித்தார். அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்து உலக நாட்டுக்கே பயங்காற்றாருன்னா அப்துல் கலாம் தான். இன்னைக்கு எல்லா நாடுகளும் இந்தியாவை பார்த்து ஏன் பயப்படுது அப்படின்னா, எல்லா நாடுகளும் ஏன் பயப்படுது தெரியுமா, ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் ஐயா கண்டுபிடித்த அந்த அணுசக்தி ஆயுதங்களை கண்டுதான் மிரளுகிறது அயல் நாடு. ஒரு ஆள் போதும்ல, நீ ஒரு ஆள் போதும். எந்த நாடும் கிட்ட வருவானாக்க அவங்கள செருப்பிட்டு அடிச்சு கண்டாயம் வைக்கலாம். எங்க அண்ணன் ஒரு ஆள் போதும்டா. கலை ஆங்காங்கு மாதிரி என்னடா அதுக்கு என்னடா இந்த தண்டியா இருக்கு, ரெட்டப்பள்ள வரக்கும்டா. இதை என்னையும் காசு வெட்டி போட்டுறாத, உன் தம்பிதான். நினைச்சு சிரிக்கிறாங்களே, அதுக்கு தான் என் முன்னாடி யாரும் வராது, ஏன்னா லூசு போய. சரி உன் தம்பி அப்படித்தான் இருப்பேன், வா உள்ள வா வா படம் பார்ப்போம் வா. ஹெச்டி பிரிண்ட் நூக்குறக்காரங்க 7 பேர் ஒரே இதில் இதுன்றாங்க. பாப்பா உனக்கு 2 கம்பளிக்கு தரேன். நாடகத்துக்கு வந்தியா, ஆடு தேடி வந்தியா, இப்படியே பார்க்குறேங்க புழுக்க நடக்கிற மாதிரி. சிரித்தது போதும், ஸ்டாப். ஏ ஐயா விழா கமிட்டி அங்கிட்ட ஒரு மாணவர் ஆல்ரெடி இங்கே பஞ்சாயத்து ஆயிடுச்சா, அப்போ காலகாலத்தில் எனக்கு காசு வந்துடும். ஐயா காவல்துறை ஐயா என்னைய சுடுங்கய்யா, இங்க வாங்கய்யா. ஐயா மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா, தயவு செய்து காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு ஒத்து. ஆனால் அவர் நிறைய சாமியை வேண்டிட்டு தான் வந்திருக்காரு. எவனும் நம்மளை நீயும் சொல்லக்கூடாதுன்னு அடிச்சு பட்டையெல்லாம் அடிச்சு காவல்துறை ஐயாவுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. இரவுபகல் பாராம தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு நமக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற ஜீவன் காவல்துறை அன்பு உள்ளங்கள். இவ்வளவு சொல்றேன், அவர் என்னை எட்டி கூட பார்க்கலையே. என்னைக்குமே காவல்துறை என்னுடைய நண்பர்கள் தான். ஒரே ஒரு விஷயம், நான் அன்பாலயம் ஆதரவற்ற இல்லம் நடத்தி வருகிறேன். எத்தனை தமிழ் உறவுகள் எனக்கு உதவி செஞ்சிருக்காங்க. ஆனால் தினசரி கிடையாது, மாசத்துல 2 தடவை அந்த அன்பாலயத்துக்கும் அந்த 4 குடும்பத்துக்கு உதவி செய்வது காவல்துறை அதிகாரி ஐயா தான். மறக்க மாட்டேயா, இவர் என்னை கண்டுக்கவே இல்லடா. எந்த சராக அவர் எதுல விட்டு வாயில சரா பேப்பாய மேனே பரதேசி பையன். நன்றி. ராங் நம்பர். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இந்த வார பாய கொண்டு வர்ற வாத்தா, பொண்ணு வீட்டுக்கார இவ்வளவு லேட்டா வர்றது, வாங்க மாப்பிள்ளை கூட்டு ஓடி போயிட்டானா, உட்காரு பேன் பார்த்துட்டு போயிரு. சைட் பார்வோடு தான். எதுல விட்டு வாயில டைலாக்க மறக்க மாட்டேன்டா. சர்ரா பேப்பாய போடா அமைதியாரு, கூட பேசாத. ஒரே எத்துதான் தலை செவரொட்டி அந்துவோம். செவரொட்டி எங்க இருக்கும், இவனை கிளச்சிட்டு பாரு. காலை அடக்குறான், வண்டி ஓடுறேன் பணங்கிழங்கு பிடுங்குற மாதிரி. பெரிய தாலி ட்ரம் சிவமணி மயன் அடிச்சு பிறந்துடுவார். ஏன் இப்போ சிரிக்கிறேன்னு தெரியலையே. என்னண்ணே அவர் பேர் சிவமணியா? அவர் ட்ரம்ஸ் அடிக்க மாட்டார், அங்கிட்டு போய் அடிச்சு விட்டுவா. பூரா அது நாடகமாக விட்டு போட மாட்டாங்க.
ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன் அப்துல் கலாம் ஐயா சொன்னல, கவனமா கேளுங்க, இது சீரியஸான விஷயம், யாருமே பேசாதீங்க. அவர் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சு பூனா குறுக்க வந்துருச்சு. முத 200 கொடுத்த விளங்குமா? 500 கொடு ஜீமே மையன். தானிச்சா ஒரு நீ கோழி கடை ஐ ஐ ராம்குமார் அவர்கள் அன்பு மகள்கள் ஆர் காயத்ரி ஆர் மீனாட்சி சார்பாக அன்பாலயத்துக்காக 201. நன்றி அண்ணே. கொடுத்ததுக்கு இது ஒன்றியா, ஏன் வாங்கினேன்னு ஊன்றியா? இது தமிழன்ட்ட உள்ள கெட்ட வழக்கம். மாடியில் அது வாட்டுக்கு வந்து சும்மாதே வரும். இவன் ஓ ஓ பார்த்தா மாட்டுக்காரனை தூக்கி போட்டு பாஞ்சிடும். இவன் இழுத்து விட்டு போய்வேன். அந்த மாதிரி எதுக்கு இப்போ சத்தம் போடுறேன்? இன்னைக்கு சொல்றேன், நம்ம நாடு இந்தியா வல்லரசு ஆகுதா இல்லையா? தமிழ்நாடு என்னைக்கு வல்லரசு ஆகும்னு நான் சொல்றேன். என்னைக்கு டாஸ்மாக் கடையை அடைக்கிறாங்களே அன்னைக்கு தாண்டா வல்லரசு ஆகும். உண்மைதான். இப்படின்னா நிறைய காசு அழிச்சிட்டியா? கட்டுதடா. அதுல பொழுதுபோக்கு சாப்பிட்றவன் அசால்ட்டா இருப்பேன். இன்னைக்கு கடை அடைப்பாம்ல, போய வர நேரத்துக்குலாம் போட்டுக்கிறோம் அப்படின்னு டெய்லி தண்ணி அடிக்கிறேன், பேயா திரிவேன். காலையிலே பரதநாட்டியம் ஆடுவேன். நாதம் என் ஜீவனே கட்டம் நத்திந்து அப்படி நரம்பு தலைச்சி உள்ளவன்ட்ட மட்டும் போய் தண்ணி அடிக்காத. சேசு வேற சொல்லுவார் வெண்ணமே, சேசுன்னு சொல்லிட்டு நம்மளையும் கொட்டி விட்டுருவேன். சேஸ் அரசாங்க பள்ளிக்கூடத்திலே படித்து அதிக பேருக்கு இன்னைக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பிறந்த மண்ணில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இதே தமிழகத்தில். ஆனா இன்னைக்கு பிள்ளை வளர்ந்தவன என்ன பண்ற? தவந்தவனையே என் மயன் தவந்துட்டான் ப்ரோ. நல்ல ஸ்கூல் இருக்க, மாசம் 70,000. அப்படியா? நல்லா சொல்லி தருவாங்க, ஆங்கில மீடியம். சேர்த்து விட்டுறேன். சேர்த்து விட்டா 1 லட்சம் செலவு பண்ணவனே பக்கத்து வீட்டுக்காரன் கேட்குறேன், உன் மயன் எப்படி படிக்கிறேன்? சொல்றான். இப்போ பரவாயில்ல, 1 லட்சம் செலவு பண்ணே ஸ்கூலுக்கு சொல்றான். நோத்தா சொல்றான். திருப்பி பார்த்தா 3 லட்ச ரூபா காலி பண்ணிட்டேன் ப்ரோ. இப்போ எப்படி படிக்கிறான்? எஜெட் வரைக்கும் வந்துட்டான். சிரிக்காதே சின்ன பையன் வாங்கலாம். சிரிக்க கூடாது, சிந்திக்க வேண்டும். காசை கட்டி உன் பிள்ளைய படிக்க வைப்பதை விட பெற்றதாய பொண்ணு அறிவிப்பால் ஊட்டி வழங்க, அதுதான் அறிவு சார்ந்த குழந்தையாவர். அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்க வைங்கயா. நான் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சு வந்தேன். இன்னைக்கு அகில உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழனுக்கு பூரா தெரியும் இந்த கோமாளி. இதான் உண்மை. இப்போ என்ன இது பண்றிய? இப்போ வந்து வாத்தியார பூரா ரொம்ப நீங்க லேசா நினைக்கிறீங்க ப்ரோ. எங்கன்னா மறைச்சிருக்கேன். வண்டி முனி வண்டி ஏன் மறைக்கிறேன்? எங்க நீ வாத்தியார மறைச்சிருக்கேன். அவன் அதிகமாக கள்ளத்தொடவில் இருப்பேன். ஏன்னா அவன் பம்பும் போதே தெரியுது கருவில் பொம்புற மாதிரி. மாடு புடி மாடு எதுக்குடா என்கிட்ட வந்து சிக்கிறிய? எதுக்குடா டே இங்க வாக்குறவே? அங்கே என்னடா வேலை? அது பால் கவச்சி எடுத்து போயிருக்கேன். அங்கே நீங்கள் அத்தனை பேருமே சிரிச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரி நினைச்சிட்டேன். என்னை நீங்க அத்தனை பேருமே சிரிச்சு நான் சிவகங்கை மாவட்டம் மல்லல்ல படித்தேன். உண்மையிலே இந்த சாமி சத்தியமா சொல்றேன், காளிமுனிய சத்தியமா, நான் 5வது வரையிலும் வயக்காட்டில் களை எடுத்து தண்ணி வாச்சி தான் என்னை சாரு பாஸ் போட்டேன். நேற்று பெருமையா எம்காம் படிச்சேன்னு சொன்னி என்ன? நான் 6ல் பாதியில் நின்றவன்டா. சர்டிஃபிகேட்டே அப்படித்தாண்டா இருக்கு, விளங்காப்பயமே. ஆனால் எங்கள் வாத்தியார் வந்து அடி பிரிச்சிருவா. இப்போ என்ன அடிக்கிறாங்க? அப்போ வாத்தியாரெலாம் மண்டி போட்டு அடிப்பாரானே. அது வீட்டில் தம்பி விளக்கமாக பிஞ்சுவோம். இப்படி ராஸ்கர் ஸ்டூடெண்ட் கற்றுக் கொடுக்க குருநாள். எங்கள் வாத்தியாரெலாம் ஒரு நாள் 3 மணி நேரம் என்னை வச்சு அடித்தார். எதுக்கு நீ கேட்டேன்? பொண்டாட்டி இட்லிக்கு பொடி வைக்கலையா, அதுக்கு என்னை அடித்தார். இப்போ வாத்தியார் பூரா எந்த மாணவனையும் தர முடியாது, பூரா பணம் கட்டி வந்திருக்கேன். வாத்தியார் ஒருத்தனை கூப்பிட்டாரு, ஏய் அரவிந்த் சார் வீட்டு பாடம் ஏன் எழுதலை? ஏவா ஒரு அரை பேக்க திறந்தான், செல்லை எடுத்தான். அப்பாவுக்கு மெசேஜ் பண்ணுறான், மை ஃபாதர் காலையில் 9 மணி அளவில் ஸ்கூலுக்கு வந்தேன்,
வாத்தியார் என்னை புலந்து விட்டார். அப்படியா, நீங்கள் அருவாக்கம்போடு தேவக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் அவனை வழிமறிக்கவும், அவன் வரக்கூடிய ஸ்கூட்டி நம்பர் 4345, அவனை கொண்டே வரணும், வலது பக்க செப்பை வெட்டவும். அவ அப்பா உடனே ஆகட்டும், உங்கள் பெரியப்பா ஏற்கனவே 2 கொலைக்கோசியில் இருக்கிறார், அவரை வர சொல்லுகிறேன், வாத்தியாரை என்னை கொண்டு விடுவோம். படிக்கு மயிர் மாதிரி இருக்கும். இப்போ வாத்தியார் அதே மாதிரி மெயின் கேட்டில் வர்றதில்லை, அவர் டிஃபன் பாஸை தூக்கி கருவலில் எரிஞ்சிட்டு வேப்ப மரத்தில் தொங்கி விழுந்து அடிச்சு போகிறார். முதல்ல பிள்ளையத்தையும் பொம்பளையால கூட பெத்ததாயெல்லாம் சோற ஓட்டும்டா. என் புச்சு குட்டி, என் அம்மு குட்டி 5 நாள் தான் ஸ்கூலா, என் தங்க பிள்ளை போவீங்களா, அவன் போக மாட்டேன், வாத்தியார் அடிப்பார். இப்போ வாத்தியார் அழுகிறார். வாத்தியார் கொண்டாட்டி இட்லியை படைஞ்சு வச்சுக்கிட்டு, என் சுச்சு சுச்சு, என் புச்சு குட்டி 5 நாள் தான், பரீட்சைக்கு 1.5 மாதம் லீவோமா, நம்ம டொங்காசு போட கொடைக்கானல் போவோமா. வாத்தியார் நான் போக மாட்டேன், பகையில கூட்டு சேர்ந்து என்ன அடிக்கிறாங்க. சிரிப்பது கல்ல. கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தகை யார் என்றால் பெத்த தாய் தகப்பனுக்கு அப்புறம் ஒரு தாய் தகப்பன் யார் என்றால் கற்றுக் கொடுக்க ஆசிரியர் பெருந்தகை. நாட்டினுடைய உண்மையான நடப்பை மேலே சொன்ன எம்டிஆர். இது நடக்குதா இல்லையா? அவரே வாத்தியாரா? வாப்பு வாப்பு நெருக்கி கம்மா தண்ணி இறைச்சு மண்டவல்ல இல்லைன்னா கரம்பை அள்ளி கரைச்சு. பாப்பா பாலமுருகா, உனக்கு மடுவு அள்ளுதாடா. சரி, பாசத்துக்குரிய இந்த மண்ணில் பிறந்த என் அன்பு சகோதரன் பாலசுப்ரமணி எங்கே நான் நாடகத்துக்கு போனாலும் வந்துடுவாப்புல. அப்போல்லாம் 200 ஆரம்பித்தது 500 வரைக்கும் வந்துச்சு. சொந்த ஊர் 4 விதமாக பேசிடுவாங்கன்னு 1000 ரூபா கொடுத்துருக்கேன். உனக்கு கம்பு கூட்டில் மயிரே வளராது. விதி யாரை விட்டுச்சு? பாலசுப்ரமணி அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கு வரும்போதே உங்கள் வீடு அதானப்பு, அங்கே உங்களுடைய மகள் அவங்க கையால் அந்த பூ இதை பின்னி எனக்கு கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பாலசுப்ரமணி. சந்தன மாலை எவ்வளோக்கு வாங்கினேன்? ஏன்னா வச்சுக்கிறேன், நாளை பின்ன உனக்கு இதை செஞ்சோம்னு சொல்லி கிடக்கூடாது. இது எவ்வளோ? சொல்ல மாட்டேன். சரி, 500. இது துண்டு 60, 1660 ரூபா. கம்ப்யூட்டர்ச்சி ஓகே. வாங்க மாப்பிள்ள, என் மகளை நீங்கள் தான் வச்சு காப்பாற்றணும். லப்பு லப்புன்னு செய்ய இப்பயே பர்சன்டேஜ் ரெடி ஆகிட்டார். மாமாப்பிள்ளை இருக்கார். மலை மாலை இனவத்து வாவா, சும்மா வா. இப்போ சொல்ல மாட்டேன், வாவா. மறுமையை 2 நாள் மாட்டேன். ஏய் சொல்ல முடியாதா, மாலையில் எறும்பை வச்சு கூட போட்டிருப்பாருடா. இங்கே வா. துண்டையும் போட்டு விடுங்க. தேவட்ட பச்சால போய் நில்லு. தென்பாண்டி முத்துப்பாண்டி, தென்பாண்டி ராமேஸ்வரம், தென்பாண்டி ராமநாடு, அப்துல் கலாம், அப்துல் கலாம்
எல்லாருமே கைதட்டா. அவர் ஒண்ணு வட்டிக்கு வர்றவர் கிடையாது. ஏவுகணையில் குறை இங்க வச்சுவிட்டு அங்க பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாடத்தை கவனிங்க ப்ரோ. மைச்செட்டு போட வந்தியா, கருது வண்டி ஓட்ட வந்தியா? இங்க கவனி. இங்க வேறு போரை விரிக்கிறீங்களாத்தா? அதை விரிக்க கூடாது. கட்டிலாம் தூக்கிட்டு கட்டில் தூக்கிட்டு வா, ஃபேனை தூக்கிட்டு வா, ஏசியை மாட்டு. நாடகம் மேடையா பிக்னிக் வந்தீங்களா? ஆனால் எத்தனை நாடுகள் எத்தனை கலாச்சாரத்தை மாறினாலும் தமிழன் கட்டி காத்த வாழ வைத்த அத்தனை கலைகளும் தமிழன் நம்பிதான் வாழும். அதே உண்மை. இதே என்னப்பா சேப்ரியாவா? மாசமா இருக்கு. குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. இதுவேன் ஏன் அது பண்ற? அவரை வர சொல்லு இவரை வர சொல்லுன்னா நாடகம் 11:30 முடிச்சு போறீங்க. பரவாயில்லையா? இருங்க போகிறோம். இப்போதான் வந்து ட்ரையல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரை இறக்குவேன். இப்போ ரோடு போட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் என்ன நாடகம்னே தெரியாமல் சில பேர் வண்டி எடுத்து வந்துருப்ப கைதுக்கு. எனக்கே தெரியாது என்ன நாடகம். உண்மைதான். ஏதோ மருதமணி, கார்த்திக் ராஜா, எம்கேஆர், எங்கள் உறவுகள்லாம் நாடக நடிகர்லாம் வர்றாங்கன்னு வந்திருக்கிய. நாடகம் கதம்ப நாடகம். ஐயவா? ஆமாம், 12 லட்ச ரூபா லோனு கட்டினேன். ஐயோன்றுவேன். இனிமேல் அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. வட்டிக்கு கொடுத்தவே வாங்க முடியாது. அடி ராஸ்கல், 5 வட்டி வரால 10 வட்டிக்கா கொடுத்து தேவட்டையில் வசூல் பண்ணுற. இன்னும் பேயா தெரிவேன். அப்படித்தான் ஒரு ஆள் இந்த சட்டம் போட்டு 2 நாளில் போய் காசை கட்டிருக்கேன். டேய் 1.5 லட்சத்தை எடுத்து வைடா, வெற்றியே வருவோம்ன்றான். அவன் கதவை தண்ணி தூக்கயிற போட்டுக்கிட்டே நின்றுருக்கேன். வெற்றுவியா? குலைக்கு முயற்சி பண்ணேன்னு பார்த்தியா கயிறன்னு இருக்கேன். நான் காசு வாங்கவில்லை, நீச்சல் தண்ணி இருந்தால் கொடுங்க, குடிச்சிட்டு போயிட்டேன். வாங்கியிருப்பேன் போல. அதே சிரிக்கிறியா? பொம்பளை ஆளுகள்லாம் லோன் வாங்கி வச்சுக்கலாத்தா. இன்னும் யார்ட்டையும் நீ வாங்க முடியாது, ஒத்தரவை வாங்க முடியாது. இன்னும் எவன்ட்டு லோன் கேட்டால் கூட அவன் வெட்டிடுவேன். வெட்டி விழுந்து பீங்காங்கெல்லாம் அறுத்துட்டு செத்து போவேன். உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு 2 மட்டும் இல்லாவிட்டால் அவர்தான் சுதந்திரமான மனிதன். ஒன்று, உடம்புல எந்த வியாதியும் இருக்கக்கூடாது. 2வது, யார்கிட்டையும் ஒத்தரவா கரையப்படக்கூடாது. அவர்களே புனிதமான மனிதர்கள். அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி தான் எந்த தொழில் செய்தோமோ அந்த தொழிலை கடவுள் போல் நேசித்த தமிழன் மட்டும் உலகத்திலே உயர்ந்து விடுவார்கள். அதே அதிகமாக மாநாட்டுக்கு போகல. ஒரு கோட்டருக்கும் 250 ரூபாய்க்கு முண்டை உன் தொண்டே தெரியுது. கட்டி காப்பாற்றுவான் தலைவாண்ட தலைவன் சட்டியை உருவிட்டு ஓடிடுவா வீட்டுக்கு. சிச்சுக்க வெக்கமாயிடலாம். உன் பொண்டாட்டி சொல்லிட்டு விளக்கு எடுத்து உதரில் அடிக்க சொல்லிடுவேன். ஒரு அளவு என்ன கத்துற துணியை குடிக்குமேனே. அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு அண்ணன் வர்றாப்புல, மாடு சுத்து மாடு அப்படி போடுறேன் சீமியா. ஐ எங்கள் அக்காவுக்கு சிரிப்பை பாரு. இதில் நிறைய ஆம்பளைய அவனா மாட்டிக்கிடுவேன். சரக்கு அடிச்சு விட்டு வாடை தெரியக்கூடாது, அது தெரியக்கூடாதுன்னு புளியங்கொலை வேப்பங்கொலை மாட்டு சாணிலாம் மெண்டு கொப்புளிப்பேன். எல்லாத்தையும் போட்டவன் போய் பொண்டாடிட்ட மாட்டிக்கிறேன். சிப்பை போடாமல் போயிருப்பேன். பேண்டில் கருங்குளத்தை முன்னே அடிச்சிடும். ஏய் இது என்ன மைசெட்டு போடுறது மிகப்பெரிய ஒரு கலை. அது இரவு நேரத்தில் என்ன வாட்டு போடணும்னு கற்றுக்கங்கப்பா. டக்குன்னுட்டேன்.
7 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நான் ராத்திரியில் பாடும் பாட்டு நடு சாமத்தில் சாமந்தி போ ஆல அசத்துது இருக்கஞ்செடி அப்படி பாட்டு போடும். 8 மணிக்கு ஒரு கிழவை மாத்திரையை போட்டு கட்டிலில் படுத்து கிடந்திருக்காரு. பக்கத்தில் ஊப்பர் வச்சிருந்திருக்காங்க. என்னது ஊப்பர்? அது அதிரும். அவர் படுத்து கிடக்கும் போது பாட்டு போட்டிருக்கேன். அவர் முளைக்குச்சியோடு அடிச்சு மூக்காந்தண்ட அடி ஒட்டின பொண்டாட்டி 108க்கு போன் அடிச்சு எப்படியா விழுந்தேன்னு கேட்டிருக்கேன். டாக்டர் அந்த ஆள் சொல்லியிருக்காரு. துப்புண்டுச்சுங்க. இதெல்லாம் தப்பு செய்யாது. அந்த ஊம்பருக்கு அவ்வளோ பவர் இருக்கு. ஏழை முட்டனாக்கு உண்டை அது என்னன்னு ஊப்பர்ரா ஊப்பர் வாய் வந்துருச்சு. எங்க மச்சான் ஆர்வ கோளாறுல எல்லாரும் மை செட்டு வச்சிருக்காருன்னு அவர் வாங்கினார். கலிஜல்ல உள்ள வயக்கால நாத்தாங்கலை வித்துட்டு நான் சொன்னேன், உண்டை உனக்கு காலே வலச அது நீ கொலா கட்டை ஏறும் போது நீ சட்டி வேற போட மாட்ட. எவனு மேலே ஏறினவனே தேன்றாட்டுன்னு சொல்லி பயலுக பள்ளிக்கூட லீவுக்கு கத்திக்கம்ப போட்டு இழுத்துருவாங்க. கேவலம் போகாதான்னு சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டேன். அதுலேயும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குழாயில் பெயிண்ட் அடிப்பார் வெண்ணமை. ஆமனே போய் காது ஊத்து வீட்டில் போய் கட்டினவன் கட்டிட்டு வந்து 1000 ரூபா வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்தால் பூரிப்பூ மானாமதில் அந்த 1000 ரூபாய்க்கும் பார்ட்டி வைக்கிறாராம். நல்லா சாப்பிட்டேன். இப்போ சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அன்னதானத்துக்கு போன முண்டை குழாயை கட்டியிருக்கேன், சாமானே இல்லை. அப்போ ஊர் அம்பலார் சொல்லியிருக்கார், அன்னதானத்துக்கு வர சொல்லி அலௌன்ஸ் பண்ணுப்பான்னு. எங்கள் மச்சான் பேசியிருக்கார். மீண்டும் அம்பலார் வந்து செருப்பிட்டு அடிச்சிட்டாரு. ஏண்டா சாப்பிட வர சொல்றியா இல்லை வீட்டில் பறக்க சொல்றியாடா? என்னடா பேசுற? மறுபடியும் பேசுறா. மீண்டும் சமயக்காரன் சட்டியை கழுவிட்டு போயிட்டேன். நம்மளை வெட்டி போயிடுவாங்க. போய் விடுதா. அதே மாதிரி மைசெட்டு போறது லேசு கிடையாது. எல்லாரும் சட்டி போடுங்க. தொகையை ஏற்றி பேசியிருக்கியா இறக்கி பேசியிருக்கியா? இல்லை நீ உட்காந்துருக்க சைஸே தரா இல்லையே. நாடகத்தில் நடந்தது உனக்கு தெரியாதுல்ல? என்ன நடந்துச்சு? முன்னாடி ஆம்பளி பாறை எல்லாம் அடிக்கி நீ இல்லைண்ணே எடுத்துக்கிறத வச்சு தொலைச்சிடாத. நீ இல்லை. நான் சொன்னது தொண்டிக்கு இங்கிட்டு அங்கிட்டு ராமேஸ்வரத்துக்கு அங்கிட்டு. எவனு கேட்டு விட்டாங்கன்னா அன்பாளையத்துக்கு வர்றாங்கடா. நீ அதிசய புலாக்க சிரிப்பார் மாதிரி ஏன் உன் மேலே சீன்னு வர்றது. அப்போ முன்னாடி பூரா ஆம்பளி பாரு எல்லாம் அடிக்க விட்டு ஓனர் லைட்டாக தண்ணி அடிப்பார் போல். நிறைய போத கண்ணே பாண்டி கோயில் காக்கடா மாதிரி இருக்கேன். ஐயா வணக்கம்ட்டேன். நாடகம் ஓடிக்கிட்டு இருக்கு. திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு. கரண்ட் கட் ஆனவொடனே வேலை பார்க்குற ஆளும் போத ஒருத்தனை எழுப்புனார். சந்துக்குள்ளே இருக்க ஜென்ரேட்டரை ஸ்டார்ட் பண்ணி விடணும். இவன் சாவியை எடுத்துகிட்டு போனேன், நல்லா நீக்குற மாதிரி. சாவியை தூக்கிட்டு ஓடும்போது 18ஆம் படி கருப்பு மாதிரி தூக்கத்துக்கு அதுக்கு இப்படி ஓடி இருக்கேன். இந்த ஜென்ரேட்டர் பக்கத்தில் ஒரு ஓட்டு வீடு. அந்த ஓட்டு வீட்டு பொம்பளையே ஒருத்தன் டொங்காசுக்கு செவத்தை ஒட்டியே உட்காந்து புருஷன் போய் படுக்கட்டுன்னு நம்ம போய் உள்ள ட்ரில் போடுவோம். இவன் இருட்டுக்குள்ள அந்த மைசெட்டுக்காரன் ஜென்ரேட்டர் சாவியை தூக்கிட்டு இப்படி ஓடினவனே அவன் திரும்பி பார்த்துருக்கேன். விஷயம் தெரிஞ்சு புருஷன்தே அறுவலத்தில் வந்துட்டான்னு அவன் திகுத்துக்குன்னு வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை திகுத்துக்குன்னு ஓடினவன முண்டை பாதையை மறந்துட்டு முள்ளில் விழுந்துட்டேன். முள்ளில் சட்ட இவன் சாவி கண்டு ஓடினவன் ஆத்தாடி பேயின்னு சொல்லிட்டு திருப்பி ஓடியான்ட்டேன். திருப்பி ஓடியாந்து ஓனரை எழுப்பியிருக்கேன். ஐயா வாங்கய்யா பேய் மாதிரி ஓடுது சென்றைக்கு அங்கிட்டு. என்னடா சொல்ற பேப்பையன் மயண்டு எல்லாரும் லைட்டு கிட்டலாம் அடிச்சுக்கிட்டு ஓடி இருக்காங்க. ஓடிட்டு திருப்பி ஓடியான்ட்டாங்க. ஏடுகள் இவன் முள்ளுக்குள்ள போய் வெள்ளை வேலிச்சு வெள்ளை சட்டைக்கு சிக்கிக்கிட்டேன். இப்படியே சிக்கி நின்றுருக்கேன். இவங்க அடிச்சு பார்த்துருக்கேன். ஆமாடா பேய் தான் மறுபடியும் ஓடியான்ட்டேன். கடைசியில் ஜென்ரேட்டர் காணோம். கடைசியில் டொங்காஸ் போட்டாங்களான்னு ஏன்டா ஒரு குடும்பமே அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னடா பிரச்சனை? இவன் நிறைய பண்ணியிருப்பேன் போலடா. ஆடு வச்சிருந்தி காவல்துறை ஐயா ஒரு ஆள் தான் வந்தீங்களா?
உண்மையிலேயே எல்லா ஊரும் ஒற்றுமையா அமைதியா சண்டை இல்லாமல் இருந்துட்டா காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு வேலையே இல்லை. கடைபிடிங்க. அவங்க நல்ல நாள் பெரிய நாள் கூட எங்கேயும் போக முடியாது, நாங்கள் எங்கிட்டும் போக முடியாது. நீங்க மறைச்சு அவதாரம் போடுறீங்களா, நாங்கிட்டு போவோம். சிரிக்க கூடாது. ஐயா ஏமல என் புரிய கத்துட்டாங்களே. ஏப்பா அவங்க தன்னோட ஆமா அத்தாதியப்பா என்னையா விடுறியோ. நான் எப்பயுமே காவல்துறைக்கு விழிப்புணர்வாக தான் இருப்பேன் ஐயா. அவர் நோட் பண்றார். கொஞ்சம் சராதான் திருச்சுழி தானடா, அங்கே ஒருத்தர் இருக்கார் என்னுடைய நண்பன் வீரண்ணன் எஸ்ஐ. அந்த 4 வீடு திறக்கும் போது அவங்களும் அசோக் சார்னே வந்தாங்க. என்ன யூடியூப்ல பார்த்துருக்கீங்களா ஐயா? நான் உங்களுக்கு விழிப்புணர்வா இருக்கேனா இல்லையா? தலைக்கவசம் போடுங்க. பாத்தீங்களா ஐயா? என் பொழப்ப பாத்தீங்களா ஐயா? ஐயா இவனை விடாதீங்க, அவன் கணேஷ் போல ஓட்டுறாயா அவன். இதுல ஊம்ப கூப்பிடுறான்டா. என்னப்பா கதவு தட்டு போட்டிருக்கிய? உட்காரு. விபூதி அலி போட்டேன்னா ஓதம் 70 டன் ஆயிரம். அப்புறம் உட்காரு. இரு பங்காளி. ஐயா பாத்தீங்களா ஐயா? மிதி முதல்ல நம்மளாம் லைசன்ஸ் இல்லை ஹெல்மெட் இல்லாமல் போனால் காவல்துறை ஐயா நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. என்னத்தை கஞ்சா ஓட்டுறாயா? இருடா போந்தா கோழி, நானும் மருதமணி கூட ஓடிடுவான். நீ தாயில அங்கனையே கால் 15 உன்னை கொண்டு கண்டங்கரு வேணாம்னு. முதல்லாம் காவல்துறை ஐயாட்ட போகும்போது தேவகோட்டைக்குள்ள பிடிச்சாங்கன்னா 1000 காரணம் சொல்லுவேன். ஏய் லைசன்ஸ் இருக்கா? அழுதுறியா நம்மால் கையில் இறக்கி விட்டு எங்கள் அம்மாவுக்கு வயதில் கட்டிங்க கட்டி ஆபரேஷன் பண்ணுங்க, என் முண்டாட்டி வேற முழுகாமல் இருக்காயா. அதுக்கு அவர் என்ன சொல்லுவார்? வளகாப்புக்கு வருவார். அழுதுருவேன். அழுது தேமி மண்டி ஓட்டு இதே காவல்துறை ஐயா பாப்பாரு இறக்கப்பட்டு ஏட்டையா அவன் போயிட்டு போகிறேன் ஒரு 150 ரூபா ஓட்டு விடுங்க. எப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நோனி அந்தோம்டா. இப்போ சீரட்டை அடிச்சுக்கிட்டு நம்ம பிள்ளைங்கோ மண்டே வேற கரைச்சிக்கிட்டு காவல்துறையை பார்த்தவனையே சீரட்டை அடிச்சுக்கிட்டு நிறுத்துவேன். ஏட்டையா அவனுக்கு ஒரு 5000 போடுங்க. டிஎன் 47 57 கிழிச்சு பிடிச்சா கரைச்சா அப்படின்னு நம்ம தலைவன் விற்கும் போதே அங்கே தங்குவார். அந்த வண்டி எவ்வளோ? வண்டி 67,000. அது குறைஞ்சி ₹1 கூட எங்கள் அப்பா கொடுக்க கூடான்ட்டார். அப்படியே 67,000 கட்டிடுவேன். ஃபைன் எவ்வளோ இருக்குன்னு அடிச்சு பார்ப்பேன், 1,50,000 இருக்கும். அப்படி